ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போயிடலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல நம்மளோட ரோகிணி வந்து பரத்வாஜ் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து கையை களவுமா மாட்டியிருப்பா. நைட் நேரத்துல இந்த மாதிரி கிளப்புக்கு எதுக்குடி போன அப்படின்னு சொல்லிட்டு சீமா வந்து கேட்க, அப்போ ரோகிணி சொல்றா, இந்த பாருங்கக்கா, எவ்வளவு நாள் தான் நான் நடிச்சுட்டே இருக்கிறது. எனக்கு வந்து இந்த மாதிரி நடிச்சு நடிச்சு போர் அடிச்சு போச்சு. என்னோட வாழ்க்கையே எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். என்னை யாரும் தடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் சீமா வந்து கேட்கிறா, உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது அப்பதான் வந்து சொல்றா, எல்லாருமே இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளினீங்கல்ல, அப்ப நான் தனியா அனாதையா தானே நின்னேன், யார் எனக்கு சப்போர்ட் பண்ணினா அப்படிங்கிற மாதிரிலாம் இவ பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து அவளோட கையை பிடிச்சிட்டு கண்ணை பார்த்து சித்தார்த் பேசிட்டு இருக்கான். இப்படிலாம் சொல்லியே இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே உனக்கு எதிராக நிற்கும் போது நான் உனக்கு சப்போர்ட்டிவா நின்னேன், அதெல்லாம் நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்டா, ஆமா, இப்ப கொஞ்ச நாளா உங்ககிட்ட நான் சரியா பேசுறது இல்ல, காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா, ஏன்னா உங்க மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, உங்களை எனக்கு பிடிக்கல சித்தார்த், புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுறா. இதை கேட்டோன்னே அவனுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுது. இருதயம் வந்து சுக்குநூறா உடைஞ்ச மாதிரி அப்படியே ஃபீல் பண்றான். அன்னிக்காரிங்க எல்லாருக்குமே செமையா கோவம் வருது. நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி திட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே வந்து இவ பதிலடி வந்து கொடுத்துட்டே தான் இருக்கா. உடனே சித்தார்த்துக்கு மனசு உடைஞ்சு போயிடுது. அழுதுட்டே அந்த இடத்த விட்டு அப்படியே வந்து போயிடுறான். அவனுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. சித்தார்த்து போனதை பார்த்துட்டு எல்லாரும் அவனோட பின்னாடியே போறாங்க. அங்க போய் சித்தார்த்து ஒரு ஓரமா அழுதுட்டு இருக்கான். அப்ப சீமா வந்து, என்னோட தங்கச்சி பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுறேன், அவ வந்து ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு இவ அழுதுட்டு இருக்கா. எனக்கும் புரியல, இவ்வளவு நான் வாழ்ந்த வரைக்கும் அவளை நான் அந்த அளவுக்கு காதலிச்சேன், அவளும் என்ன காதலிக்கிறான்னு நான் நினைச்சேன், ஆனா அது எல்லாமே பொய்னு இப்பதானே தெரியுது, இது என்னால ஏத்துக்கவே முடியல சீமா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அப்ப அப்படியே சுக்குநூறா உடஞ்சு அப்படியே கீழே விழுந்துடுறான். அப்ப கரெக்டா பிரேம் கரெக்டா வந்து அந்த இடத்துல அவனுக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசி ஹக் பண்ணிக்கிறான். அப்ப அம்மாக்காரங்க வந்து சித்தார்த்துன்னு கூப்பிடுறாங்க. அவனுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே அவங்களோட மடியில அப்படியே படுத்திக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ரோகிணி என்னை ஏமாத்திட்டாமா, நான் இனிமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி அழறான். பார்க்கவே பாவமா இருக்கும். அதோட இங்க சசியை தான் காட்டுறாங்க. அவ வந்து வேலுட்ட சொல்லிட்டு இருக்கா, அட 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 பாத்தியா, எனக்கு வந்து இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா வேலு, இந்த ரோகிணி இவ்வளவு கேவலமானவளா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த பரத்வாஜ் குடும்பத்துல இருக்கிறவங்க கொஞ்ச நாளைக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்தாங்க. எப்படா இவங்க வந்து சந்தோஷத்தை கெடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தா இந்த ரோகிணியே அந்த வேலையை பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. எங்க வேலு வந்து ஒரே ஒரு விஷயத்த பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. ரோகிணி வந்து எந்த தைரியத்துல வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு வந்து சித்தார்த் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த ஒரு விஷயம் போதும், ஈஸியா நான் அவளை இம்ப்ரெஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். அதை விட எங்க ரோகிணியை காட்டுறாங்க. அவ வந்து ரொம்ப மனசு விட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ மனோரஞ்சனி சொல்றாங்க, ஏ ரோகிணி, எல்லா உண்மையும் வந்து சொல்லாம மறைச்ச, நீ சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது, இல்ல பாட்டி, நான் எப்படி சொல்ல முடியும், இப்பதான் எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கும் போது நான் இப்ப எல்லாத்துட்டையும் சொன்னேன்னா என்னோட பிளான் எல்லாமே வந்து வீணா போயிடும், அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, இல்ல, இதனால உனக்கும் சித்தார்த்துக்கும் இருக்கிற உறவே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு நான் விட மாட்டேன், நான் இப்பவே போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே ரோகிணி தடுத்து அவளோட தலைமையில கையை வச்சு சொல்றா, என் மேல சத்தியமா நீங்க சொல்லக்கூடாது, தயவு செஞ்சு சொல்லாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறா. அப்ப இவங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. உண்மையாவே சொல்ற ரோகிணி, உன்ன மாதிரி தைரியம் இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாருக்குமே வராது. தன்னோட குடும்பத்துக்காக இவ்வளோ பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் நீ பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க வந்து பேசிட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா சசி வந்துட்டு மறுபடியுமே ரோகிணியை வெறுப்பேத்த வந்துட்டா. இந்த கேடு கெட்டவளை இன்னும் வீட்டை விட்டு வெளில துரத்துலையா என்ன, கொஞ்சம் கூட வெக்க இல்லாம இங்க வந்து நிக்கிறா பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, உடனே வந்து மனோரஞ்சனி கோவத்துல திட்டுறாங்க, இந்த பாரு, எங்க ரோகிணியை பத்தி எங்களுக்கு தெரியும், நீ தேவையில்லாம அவளை ஏதாவது பேசினா ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு அவளை கூட்டிட்டு வராங்க. அப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டே வரும்போது எதுக்காப்புல யாரோ ஒருத்தவங்க நிக்கிற மாதிரி இருக்கு. உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம மனோரஞ்சனி கண்ணை காட்டுறாங்க. அதோட மறுபடியும் வந்து ரோகிணி வந்து இவங்களை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா. உடனே இதை கேட்ட உடனே சீமா அங்கேருந்து வந்து கண்ணத்திலேயே அறிஞ்சிடுறா, உனக்கு இவ்வளவு திமிரு, நீ பண்ணது கேடு கேட்ட வேலை, இப்ப என்னன்னா இவங்களை மரியாதை இல்லாம பேசுறியா, உன்னை வந்து என்னோட தங்கச்சின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அதோட அங்கேருந்து போன உடனே நம்மளோட ரோகிணிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு.
மனோரஞ்சனிட்ட வந்து எவ்வளோ வந்து தைரியமா பேசினா. ஆனா தனியா வந்த உடனே அவளுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. சித்தார்த்துட்ட நம்ம அப்படி பேசிட்டோமே, அவ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே கதறி கதறி அழறா. அப்பதான் பாட்டி சொல்றாங்க, நம்ம குடும்பத்து மேல யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. இப்படி வந்து சின்னாபின்னமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அப்புறம் எல்லாரும் உட்காந்து படுத்து தூங்கலான்னு போகும்போது கரெக்டா அங்க ரோகிணி வரா. அவ தனியா பாய் போட்டு படுக்கிறா. இதெல்லாம் பாக்குற மொத்த குடும்பத்துக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்மளோட ரோகிணி வந்து அப்படியே வந்து நின்னுட்டு இருக்கா. அப்ப மனோரஞ்சனி சொல்றாங்க, இந்த பாரு நாங்கெல்லாம் தனியா இருக்கோம். நீ எங்க பக்கத்துல எல்லாம் உட்காந்து சாப்பிடக்கூடாது. நான் தனியா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தனியா சாப்பாடு போட்டு கண்ணால சாரி சொல்றாங்க. எதுவும் நினைச்சுக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட சீமாவும் வந்து அவளுக்கு சாப்பிடறதுக்கு வந்து எல்லாமே வந்து பரிமாறிட்டு போறா. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி மன வருத்தமா தான் இருக்கும். நம்மளோட சித்தார்த்தும் ஆபீஸ்க்கு போறா. அங்க போனதுல இருந்து ரோகிணியோட ஞாபகமாவே இருக்கு. அவ எப்படி இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு கிளாஸ் அப்படியே உடைச்சிடுறான். உடனே அவன் கை முழுக்க அப்படியே ரத்தமா ஆயிடுது. உடனே ஓடி வந்து பார்த்த நேகா வந்து பயங்கரமா ஷாக் ஆகி, ஐயோ சார் என்னாச்சு ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கைக்கு வந்து மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்கா. இன்னொன்னு பக்கம் வேலுவை தான் காட்டுறாங்க. ஏதோ ஒரு லாயரை பார்க்க போயிருக்கான். நான் சொன்ன பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாங்கிட்டு வந்து அதை ரோகிணி கையில கொடுக்குறான். ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருவேளை ப்ராப்பர்ட்டி பேப்பரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தாதான் தெரியுது அது டிவோர்ஸ் பேப்பர். அவருக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்ன சொல்ற, என்னது இது அப்படின்னு கேட்டா, நீ தான் வந்து சித்தார்த்த வந்து விரும்பல, அதனால அவனுக்கு நீ டிவோர்ஸ் கொடுத்துரு. ஒருவேளை நீ அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டேன்னா அடுத்த நிமிஷமே ப்ராப்பர்ட்டி பேப்பர்லாம் நான் உன் கையில கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வாக்கு கொடுக்கறான். இத சொல்லிட்டு அவன் போன உடனே இங்க நம்மளோட ரோகிணி வந்து கதறி கதறி அழறா. இது எப்படி முடியும்? இல்ல இல்ல கண்டிப்பா நான் வந்து என்னோட சித்தார்த்துக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒண்ணா அந்த எல்லா மெமரியுமே நினைச்சு பார்த்துட்டு உடனே அந்த பேப்பரை கிளிக்கிறதுக்காக போறா. அப்ப அவளோட மனசாட்சி வந்து பேசுற மாதிரி காட்டுறாங்க. என்ன ரோகிணி இப்ப என்ன பண்ண போற? அந்த பேப்பரை கிளிக்க போறியா? இப்படி மட்டும் நீ பண்ணனா இவ்வளவு நாள் அந்த சசி வந்து உன் குடும்பத்தை வந்து அவ்வளவு கொடுமைப்படுத்தினாலே, அசிங்கப்படுத்தினாலே, அதுக்கெல்லாம் நீ பழி வாங்க போறது இல்லையா? இப்பதான் எல்லாமே வந்து சரியா நடந்துட்டு இருக்கு. இப்ப மட்டும் நீ இந்த தப்பு பண்ணன்னு வையேன், உன் குடும்பத்தை சசிட்டேருந்து யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் மனசாட்சி சொல்ல இங்க ரோகிணி வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கா. சரி இந்த விஷயத்த வந்து எப்படியாவது வந்து மனோரஞ்சனி கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்தா. அப்ப எல்லாரும் ஒண்ணா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க. எப்படி இந்த விஷயத்த சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து டக்குன்னு ஒளிச்சு வைக்கிறா. இதை வந்து சீமா பார்த்துட்டு அது எடுக்கிறதுக்காக போறா. அப்ப வந்து மாமியாக்காரங்க அவளை கூப்பிடுறாங்க. உடனே அங்கேருந்து போயிடுறா. அந்த கேப்பை பயன்படுத்திட்டு ஐயோ நல்ல வேளை அக்கா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறா. அவளும் மனோரஞ்சனியை கூப்பிடுறதுக்கு சிக்னல் கொடுத்துட்டே இருக்கா. ஆனா அவன் வந்து பார்க்கவே மாட்றா. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கமா நடந்துட்டு இருக்கா. இன்னொன்னு பக்கம் இங்க வேலுவை தான் காட்டுறாங்க. அவன் வந்து ப்ராப்பர்ட்டி பேப்பர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருப்பான். ரோஹிணிட்ட வேலு சொல்லியிருப்பான், நீ வந்து சித்தார்த்திட்ட டிவோர்ஸ் பேப்பர்ட்ட ஒரு பக்கம் சைன் வாங்க, இன்னொன்னு பக்கம் நான் வந்து ப்ராப்பர்ட்டி பேப்பர்ல சசிட்ட சைன் வாங்குறேன். எப்படி என்னோட ஐடியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். அதோட எப்படியாவது இந்த பேப்பர்ல இவள்கிட்ட மட்டும் சைன் வாங்கிட்டோன்னு வையேன், அப்புறம் நானும் ரோஹிணியும் சேர்றதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கும் போது என்ன பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சசி வந்து நிக்கிறா. உடனே இவனுக்கு ரொம்ப பயமாயிடுது. ஐயோ நம்ம பேசுனது எல்லாத்தையும் கேட்டாலோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு வந்து அவன் பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிறான். என்ன வேணும், என்ன மறைக்கிற என்கிட்ட, என்ன லெட்டர் சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது அவன் வந்து இல்ல ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்றான். டக்குன்னு அதை வாங்குறதுக்காக இவன் வந்து டக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. உடனே இவன் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறான். அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.